إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وإن محمدًا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين وكل دعوى النبوة بعده فغي وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال جل جلاله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. يا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மிக மேலாக நேசிக்கக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபஉ தாபிஈன்கள் மீதும் அஇம்மாக்களின் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வினுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வெறுமனே கிடைத்து விடாது. அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால்
அதற்கு நிறைய வழிகளை அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே அதில் சிலதை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு முன்பாக நாம் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறும் பொழுது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கூறும் பொழுது சூரத்து தௌபாவிலே 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல், நபியே நீ கூறுவீராக, இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைகளை விடவும், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்களும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பங்களும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, உங்களுடைய செல்வங்களும், வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரமும், வ மசாகின தர்தௌனஹா, நீங்கள் திருப்தியுடன் தங்குகின்ற உங்களுடைய வீடுகளும், இதை அனைத்தையும் விடவும் அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹ், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் போர் புரிவதை விட அதெல்லாம் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால் ஃபதரப்பஸு, நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை அதாவது வேதனை வந்து அடையும் வரை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சில காரியங்களை, சில விஷயங்களை கூறி அதில் முதன்மையாக அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அப்படி ஒருவன் நேசிக்கவில்லை என்றால் அவன் பாவி என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை இந்த ஆயத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமகாலத்தில் நமக்கு நபியவர்களை நேசிக்க தெரிந்த அளவு அல்லாஹுவை நேசிப்பதற்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், நம் சிறுவயதில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு தவறுகளை செய்துவிட்டோம் என்றால் அல்லாஹ் தண்டித்து விடுவான், அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான் என்று அல்லாஹுவின் மீதான பயத்தை மட்டும் உண்டாக்கி இருக்கின்றார்கள். அவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹுவை நாம் பார்க்க வேண்டுமானால் அல்லாஹுவை நாம் நேசித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் முதன்மையாக புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அந்த அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்வாரோ சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அவர்களுக்கு அர் ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மற்றொரு வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹ், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்தை ஆழமாக கவனிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள் குறைந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய ஈமானில் ஏதோ பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் பலவீனமாக இருந்தால்தான் நம்முடைய அமல்களும் நம்முடைய இபாதத்துகளும் குறைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதலால் நம் அல்லாஹுவை அதிகமாக ஈமான் கொண்டு சாலிஹான் நல்ல அமல்களை நாம் செய்தால்
அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால் நாம் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எந்த இடத்திலெல்லாம் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறுகின்றானோ அதற்கு அடுத்தபடியாக அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறுவதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஆலி இம்ரானிலே 32வது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது, அத்தீஉல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று சூரத்துல் அன்ஃபாலிலே 1வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வஅத்தீஉல்லாஹ வரசூலஹு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். சூரத்து முஹம்மதிலே 33வது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் நபிக்கும் கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களை உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சூரத்து ஆல் இம்ரானிலே 132வது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது, வஅத்தீஉல்லாஹ வரசூலஹு லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அருள்தான் நேர்வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. சூரத்து நூரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 54வது வசனத்திலே கூறுகிறான், வஇன் துதீஉஹு தஹ்தது, நீங்கள் நபிக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேர்வழியில் நாம் சென்றால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவிலே 13வது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது, வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ, யுத்ஹில்ஹு ஜன்னாத், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கின்றான். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே நமக்கு மகத்தான வெற்றி என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கம் கிடைப்பதுதான். அன்பார்ந்தவர்களே, அந்த சொர்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா லா ஐனுன் ரஅத் வலா உذுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر, எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு உள்ளமும் சிந்தனை கூட செய்து பார்த்திடாத அந்த மாபெரும் சொர்க்கத்தை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்து அஹ்ஸாபிலே 71வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சூரத்து ஆலி இம்ரானிலே 31வது வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது, குல், நபியை நீ கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இதுவரை பார்த்த அனைத்து வசனங்களிலும் நாம் நபியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். நாம் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மனிதர் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒரு தனி நபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மனிதர் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.
அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறும்பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாம் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் முலச்சிற்கு மூலம் பின்பற்றுபவர்களாக, அவர்களை பின்தொடர்பவர்களாக, அவர்களுக்கு கட்டுப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்திலே பார்க்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திற்கு மாறாக, சுன்னத்திற்கு எதிராக செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாக ஆடைகளை எடுத்துக்கொள்ளலாம். நபி அவர்கள் கூறினார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைன், யார் கரண்டை காலுக்கு கீழாக ஆடைகளை அணிவாரோ, ஒஃபில் இஸாரி மினன் நார், மா அஸ்ஃபல மினல் கஅபைன், யார் கரண்டை காலுக்கு கீழாக ஆடைகளை அணிவாரோ, மினல் இஸாரி ஃபஃபின் நார், அவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நம்மால் பார்க்கலாம், லா யன்துருல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், இலா மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யார் கரண்டை காலுக்கு கீழாக ஆடைகளை அணிவாரோ, பெருமையடித்தவாறு யார் கரண்டை காலுக்கு கீழாக ஆடைகளை அணிவாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைவிட மிகப்பெரிய வெற்றிதான் நாளை மறுமையிலே அல்லாஹுவை நாம் பார்ப்பது. ஆனால் கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிபவர்கள், அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்பதாக நபி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சர்வ சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்திலே நம்மால் பார்க்க முடியும், கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணியக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு பின்பற்றினார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸில் நம்மால் பார்க்கலாம். அந்த சஹாபி அவர்கள் கூறுகின்றார்கள், தஸவ்வஜ்து இம்ரஅத்தன், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். ஃபஜாஅத்னா இம்ரஅத்துன் சௌதா, எங்களிடத்திலே ஒரு கருப்பு நிற அடிமை பெண் வந்தால், ஃபகாலத், அவள் கூறினாள், அர்தஅதுகுமா, உங்கள் இருவருக்கும் நான் பாலூட்டி இருக்கின்றேன் என்பதாக அந்த அடிமை பெண் கூறினாள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது இந்த அடிமை பெண் அவர்கள் இருவருக்கும் பாலூட்டி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் சகோதர சகோதரிகளுடைய உறவை கொண்டவர்கள். அப்போது இந்த சஹாபி கூறுகிறார், ஃபஅதைது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று நான் கூறினேன், தஸவ்வஜ்து ஃபுலானத பின்த ஃபுலாலின், இன்னாருடைய மகள் இன்னாரை நான் திருமணம் செய்தேன். ஃபஜாஅத்னா இம்ரஅத்துன் சௌதா, ஒரு கருப்பு நிற அடிமை பெண் எங்களிடத்திலே வந்து, ஃபகாலத் லி, அவள் கூறினாள், இன்னி கத் அர்தஅதுகுமா, நிச்சயமாக உங்கள் இருவருக்கும் நான் பாலூட்டி இருக்கின்றேன். வஹிய காதிபத்துன், அவள் பொய் கூறுகிறாள் நபியே என்பதாக இந்த சஹாபி நபியை பார்த்து கூறினார்கள். அப்போது ஃபஅரத அன்னி, நபி அவர்கள் அந்த சஹாபியை விட்டு முகத்தை திருப்பினார்கள், புறக்கணித்தார்கள். அப்போது இந்த சஹாபி கூறுகிறார், ஃபஅதைதுஹு மின் கப்லி வஜ்ஹிஹி குல்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திற்கு நேராக சென்று நான் கூறினேன், இன்னஹா காதிபத்துன், அவள் பொய் கூறுகிறாள் நபியே என்பதாக நான் கூறினேன். அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், கைஃப பிஹா வகத் ஸஅமத் அன்னஹா கத் அர்தஅதுகுமா, உங்கள் இருவருக்கும் அவள் பாலூட்டி இருக்கின்றேன் என்று வாதிக்கும் பொழுது உன்னால் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ முடியும்? தஅஹா அன், அவளை நீ விட்டுவிடு என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்தை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இரு மனங்களும் இணைந்ததற்கு பிறகு குடும்ப ரீதியாக மன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நபி அவர்கள் கூறிய ஒரே ஒரு காரணத்தினால் இவர்கள் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமையாக இருந்தது. ஏனென்றால் நபி அவர்கள் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கட்டுப்படுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், அவர் சொர்க்கத்திலே நுழைவார். வமன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவரே என்னை மறுத்தவர் என்பதாக நபி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபியை பின்பற்றுபவர்களாக,
அவர்களுக்கு கட்டுப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்ற மதங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவது, எண்ணிற்குரியவர்களே, எத்துணை வாலிபர்கள் கடந்த இந்த கிறிஸ்மஸை கொண்டாடினார்கள். இன்னும் வர இருக்கின்ற புத்தாண்டை, ஆங்கில புத்தாண்டை கொண்டாட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவாரோ அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அதை விட்டுவிட்டு இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்களை பின்பற்றுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மேலாக சினிமா நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ரோல் மாடலாக எடுத்து நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வல இன் அத்அதும் பஷரம் மிஸ்லகும் இன்னகும் இதல் லகாசிரூன். உங்களை போன்ற மனிதனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். நாளை மறுமையிலே அப்படி நஷ்டம் அடைந்தவர்கள் புலம்புவார்கள். அதையும் அல்லாஹ் கூறுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும் அந்த நாளில் யகூலூன, அவர்கள் கூறுவார்கள், யா லைத்தனா, ஓ கைசேதமே, யா லைத்தனா, ஓ கைசேதமே, அத்அனல்லாஹ வ அத்அனர் ரசூலா. நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, நாங்கள் நபிக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்பதாக அந்த நரகவாசிகள் புலம்புவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் மாறு செய்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறியதை போன்று, ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் நபியை பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நேசத்தை பெற்றவர்களாக நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا ورسولنا وحبيبنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, முதல் ஹுத்துபாவிலே நம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்பட வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால் நம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறுகளை செய்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே ஹத்தா என்று உபயோகம் செய்திருக்கின்றார்கள். இதை அரபியிலே சீகத்து முபாலகா என்று கூறுவார்கள். அதாவது அதிகமாக தவறுகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறும் பொழுது, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த மனிதனுடைய நஃப்ஸ் என்பது அது பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாருமே பாவம் செய்யவில்லை என்றால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் லம் துذ்னிபு லذஹபல்லாஹு பிகும், நீங்கள் யாரும் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அல்லாஹ் அழித்துவிட்டு, வலஜாஅ பிகௌமின் யுذ்னிபூன ஃபயஸ்தக்ஃபிரூன அல்லாஹ ஃபயக்ஃபிர லஹும், பாவம் செய்யும் சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்களும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹுவும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் செய்வது என்பது இந்த மனிதனுடைய இயல்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் சிறந்தவர் நபி அவர்கள் கூறினார்கள், வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், யார் பாவம் செய்து மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே உடனடியாக பாவம் மன்னிப்பை தேடுவாரோ அவர்தான் அதில் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபீ யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நாளைக்கு எத்துணை முறை பாவங்களை செய்கின்றோம். நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, குல், நபியே நீ கூறுவீராக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவங்களை செய்து அதில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வினுடைய கருணையிலே நிராசையடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகின்றான். அந்த பாவ மன்னிப்பை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றான். அல்லாஹ் கூறும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். எப்படி என்றால், தௌபத்தன் நஸூஹா, கலப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படி அல்லாஹ்விடத்திலே கலப்பற்ற முறையில் பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் மன்னிப்பை தேடுபவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு எத்துணை பாவங்கள் செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதலால் நாம் தினமும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவம் மன்னிப்பை தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் பாவம் மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அந்த நேசத்தை பெற்றவர்களாக நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.